ஆராதனை, சுத்திகரிப்பு ஆராதனை. அதில் நம்ம வந்துடுத்தா நம்ம எதுக்குள்ளே போக முடியும்? புதிய வருஷத்துக்குள்ளே போகணும். நான் வராமல் புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு நாமே பாவம் இல்லைன்னா நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம பரிசுத்தவான் யாருமே கிடையாது. எல்லா விதத்தில் இங்கே பார்க்கணும், என்ன பார்க்கணும், ஓயாமல் சொல்ல விடாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கு, கொஞ்சம் நேரம். சரி, நியூ இயர் சர்வீஸு கரெக்டாக நம்மளுக்கு 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 1 மணிக்குள்ள சீக்கிரம் முடிச்சிருவோம். நீங்கள் பாடல் பாடுபவர் நீங்கள் வந்து பாடல் பாடலாம். இங்கே வந்து சில பேர் எடுப்பாங்க, எனக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன நீங்கள் வருங்களேன், ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பாடினாலே இந்த பாட்டு எப்படி இருக்காது? குதிரை இத்தனை நாளுக்கு ஆயமோ ஜெயமோ கத்தர் பார்த்துக்கிறோன்னு சொல்லி நான் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு வாரம் இருக்கலாம், நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து வந்து பாடணும். உங்களை பாடுறப்ப இந்த பிள்ளையா சூப்பராக பாடுதுன்னு சொல்லணும். சில பேர் பாடுவாங்க, சில பேர் படிப்பாங்க. படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு என்ன வித்தியாசம்? பாட்டை படிப்பாங்க, சில பேர் பாடுறோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? படிப்பாங்க. அந்த பாடகர்லாம் இருந்தால் அவர் தற்கொலை பண்ணி செத்துருவார். அப்படிலாம் அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா வந்து பாடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் சாட்சிகளை சொல்லணும். கத்தர் செய்த, எனக்கு தெரியும் ஏராளம் குடும்பத்துக்கு கத்தர் நன்மை செஞ்சுருக்காரு. அல்லேலூயா. நன்மை செய்யாத குடும்பமே கிடையாது. நிறையா சாட்சி, ஆனால் நீங்கள் சொல்லலை, ஊடால. கத்தர் ரொம்ப வருத்தப்படுவாருங்க. நீங்கள் சாட்சி சொல்லலைன்னா கத்தர் ரொம்ப வருத்தப்படுவார். இப்போ ஒரு ஆளுக்கு நான் கேட்குறேன், ஒரு 1000 ரூபா போட்டு விடுங்க அப்படின்னு கேட்குறேன். டக்குன்னு ஜிபேயில் போட்டு வரேன். போட்டுவிட்டு எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வந்துச்சுன்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லலை. சின்ன பிள்ளைய அதான் சவுண்டை கொடுத்தா அப்படியே வெளியே பத்துங்க, வெளியே விளையாட விடுங்க. சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தால் யார் டேய் பின்னாடி இருக்க யார் அமைதியாரா? எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இப்படி மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒரு 500 ரூபா போட்டு விடுங்கன்றான். இன்னொரு 500 ரூபா போட்டு விடுறேன். சரி மறந்துட்டியான் போலேன்னு ஒரு 500 ரூபா போட்டு விடுறேன். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி 3ஆவதுட்ட கேட்கல, நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பணம் இல்லை ஏண்டா, நான் ஏற்கனவே 2 ஆட்டை செஞ்சேன், அதுக்கு நீ என்ன பண்ணலை? ஒரு நன்றி கூட சொல்லலையே அப்படின்னா அதை தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். நீ இன்னொரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணல, ஏற்கனவே செஞ்சதுக்கு நீ என்ன பண்ணலை? நன்றி சொல்லலையே. அல்லேலூயா. நன்றி சொல்லி பழகுங்க. நம்ம கடவுள் வந்து நம்மள மாதிரி தான். அவர் ஒரு பாசம் அன்பு நிறைந்த. நன்றி சொல்லி சபையில் வந்து மைக்கை பிடிச்சி நன்றி சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நீங்கள் முன்னாடி வந்துட்டு நீங்கள் எல்லாரும் பாப்பா உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நன்றி சொல்லவர்களாக மாறுங்கள். அல்லேலூயா. நன்றி சொல்லணும். சில மனிதர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நன்றி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ நியூ இயருக்கு 11 மணிக்கு சபையார் ஒவ்வொரு பேரை சொல்லி அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொன்னார். சொல்லிடுவோம் ஆண்டவர். உடனே ஒன்று ஒன்றா எடுத்து காட்டினார். இவங்க இப்படி, இவங்க இந்த நன்மையை சொல்லு, இவங்களுக்கு இந்த நன்மையை சொல்லு, இந்த நன்மையை சொல்லுன்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு நோட்டில் எழுதிட்டேன். எல்லாரும் என்னை பாருங்கள், சின்ன பிள்ளைய வரதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் சொல்கிறத கவனிக்கணும். ஒரு பேராக எழுதி இந்தந்த காரியத்துக்கு நன்றி சொல்லுங்க. டாங்ஸு கிவி. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? டாங்கிஸ் கிவி. நீங்களும் சொல்லணும். இந்த சபையில் வந்து உங்களுக்கு என்ன நன்மை வந்துச்சு? இந்த பாஸ்ட் மூலமாக எதை கற்றுக்கொண்டீங்க? மனுஷனுக்கு நன்றி சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அதே மாதிரி நான் சொல்றேன், கண் கண்டவன்ட்ட நீங்க நன்றி சொல்லாம காணாத தேவன்ட்ட நன்றி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறாங்க, நன்றி சொல்லாமல் இருந்தால் அவங்க அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. என்னடா வாங்கினதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸில் இல்லாமல் இருக்கான்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் நன்றி சொல்லலாம் மரங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் தேவ தயவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் போட்டு பார்த்தீங்களா? குறிக்குதா? நிறையா இருக்குது. சரி, அதே மாதிரி செலெக்ஷன் பண்ணிடுவாங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ரொம்ப நேரம் இழுத்துடக்கூடாது. சுருக்கமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் நீங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? கடந்து போகணும். தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. இந்த வருஷத்தில் நீங்கள் செய்த நன்மையை சொல்லாமல் ஒரு புதிய வருஷத்தை நோக்கி போனால் அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் பாருங்கள், அதெல்லாம் பார்த்துக்குறோம். சந்தா
இந்த சந்தா வந்து பாக்கி வச்சுருக்கீங்க சில பேர். நான் அதான் சொல்லுவேன், மாதம் மாதம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய மழையே தெரியாது. நீங்கள் நிப்பாட்ட என்ன ஆகும்னா அது ஒரு மலை போல் தெரியும். ஆகவே சந்தா செலுத்தாதவர்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் முடிக்க பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, முந்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளையெல்லாம் வளர்க்குங்க, உங்கள் பிள்ளையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, ஒரு சிஸ்டர் வராங்க, பாஸ்டர் வராங்க, சபை விசுவாசி வந்தால் உங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் சிஸ்டர் சொல்லிக் கொடுக்கணும். கனம் பண்ணுவது அதுதான். நான் சில பேர்த்த போய் பார்க்கல, அப்படி இந்த பிள்ளை கிருன்னு பார்க்கணும். நான் பார்ப்பேன், ஏதோ முடியாமல் கிடக்க அந்த பிள்ளை, என்ன ஒரு மாதிரியா இருக்குது, ஏதோ ஒரு ஆவிவி பூந்துருச்சா, சொல்லி கொடுக்கல வீட்டில். சில பெரிய ஆளுங்க அப்படி தான் இருக்குங்க, ஒரு மாதிரி அப்படி குருன்னு இருக்குங்க. நான் பார்ப்பேன், என்ன வாண்டுறாங்களா, வீட்டை விட்டு ஓன்றாங்களா, வந்தது பிடிக்காம இருக்காங்களா, ஒரு மாதிரி சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். நான் அதுக்கு முன்னாடி போய் சோத்திரம் சிஸ்டர் அப்போ தான் எந்திரிப்பாங்க. என்னவோ ஒரு எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பாங்க போல. சிஸ்டர் சோத்திரம் என்ன சோத்திரம் சொல்லுங்க. கணம் பண்ணுவதில் ஒருவருக்குறை என்ன பண்ணணும், முந்திக்கொள்ளணும். யாரை பார்த்தாலும் எங்கே ரோட்டில் பார்த்தாலும் சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர். அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லுவாங்களாம், மாரநாதான் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம், மாரநாதான், இயேசு சீக்கிரம் வரப்போறான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் சொல்லுவாங்களா, ஷாலோம் அப்படி சொல்லுவாங்களா யாரை பார்த்தாலும். நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக கேக்கு சாப்பிட்டீங்க, மிச்சர் வரப்போகுது. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் செய்திகளை போகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போகிறேன். என்னாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 21, 22 வாசிங்களே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், வேதாகமத்தை நீங்கள் கையில் கொண்டு வரணும். வரையில் எல்லோரும் சில பேர் வேதமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. பிக்னிக் மாதிரிலாம் வரக்கூடாது, வேதத்தை கொண்டு வரணும். என்னாகமம் 21, 22 ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் ஒன்று வாசித்தா அவங்க ஒன்று வாசிங்க, அவங்க ஒன்று வாசித்தா நீங்கள் ஒன்று வாசிங்க. என்னாகமம் 21, 22 வாசிங்க. 21 காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானான் ஆகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி, ஒரே ஒரு வசனம் தான், 21 அதிகாரம் 22 வசனம் தான் சொன்னேன். உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமல் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள். பாருங்க, அவங்க வேகமாக வாசித்தாங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கிறேன். என்றைக்குமே வசனத்தை டக்குன்னு வாசிக்கக்கூடாது, பதட்டத்திலே வாசிக்கக்கூடாது. பொறுமையாக அழகாக நிறுத்தி நான் வாசிக்கிறேன். பாருங்க, 21, 22 வாசிக்கிறேன். உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மாட்டோம், ராஜ பாதையிலே நடந்து போவோம் என்று சொன்னார்கள். ராஜ பாதை என்ன பாதை சொல்லுங்க, என்ன பாதை? ராஜபாதை. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா, நடுப்பகல் வரைக்கும் ராஜ பாதையா இருக்குமா. அப்ப ராஜ பாதைனா என்ன, இதை எதுக்கு பாஸ்டர் இப்போ எடுக்கிறீங்க கேட்டிங்கன்னா ஒரு விஷயமா தான் சொல்கிறேன். இப்போ மோசே வந்து தன்னோட ஜனங்களோடு வந்துக்கிட்டு இருக்கையில் மோவாப்பியில் இருக்கிற ராஜாட்ட கேட்குறாரு, நாங்கள் கானானுக்கு போகிறோம், போகிறதுக்கு உன்னுடைய தேசத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், அந்த தேசத்தில் போகும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த வசனத்தில் பாருங்கள், வயல்களிலும் வயல்களிலும் திராட்சை தோட்டம் போகாமல் துறவுகளின் தண்ணீரை குடியாமல் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம். ராஜபாதைனா என்ன அர்த்தம் என்ன பாருங்க, அதை படிச்சு பாத்துறீங்களா? என்ன ராஜபாதைனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வழி நடத்துகிறது. ஆண்டவர் வழி நடத்துறது. அங்க என்ன மேல என்ன சொல்லியிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு? மற்றவர்களை எதையுமே தொடாம டிஸ்டர்ப் பண்ணாம எந்த காரியத்தில் நாங்கள் வந்து கரெக்டாக போவோம் சொல்கிறதா என்ன பாதை? ராஜபாதை. புரியுதா புரியலையா? உடைய தோட்டத்தில் எதையும் தொட மாட்டோம், தண்ணீரை குடிக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் போவோம், அதுதான் என்னது? ராஜபாதை. ஆமாம். இங்கே பிளேட்டு நம்ம கொடுக்குறோம், அதுக்கு தான் அந்த வசனத்தை எடுத்தேன். இப்போ மிச்சர் கொடுப்போம்,
நல்லா கவனிங்க. இங்கிட்டு 5 தட்டு, இங்கிட்டு 5 தட்டு, அங்கிட்டு 2 தட்டு. யார் தான் போகிறீங்கன்னு தெரில, எல்லாரும் சொல்லலை. யாரோ 2 பேர் ஒரு ஆள் செய்கிற வேலை என்ன ஆகுது தெரியுமா? காத்தம்மா கடைசியில் எடுத்துக்கிட்டுருக்கோம் குனிஞ்சு. அந்த அம்மா எடுக்கிறக்குள்ள இங்கிட்ட ஒரு சவுண்ட் வரும், இங்கிட்ட ஒரு சவுண்ட் வரும். திங்கிறீங்களாடா இதெல்லாம் இப்படி ஆகி. அதனால் மக்கள் ஒரு கட்டுக்குள்ளே வாங்க. ஒரு டெஸ்ட்பின் எடுக்கிற, அதை எடுத்து வச்சு அதில் போட்டு பழங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை என்பது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்குள்ளே தின்னுட்டு தட்டை அப்படி போட்டு போவீங்களா? நல்லா கவனிங்க. யாராச்சும் போட்டால் நீங்கள் பார்த்து சொல்லணும், இங்கே போடக்கூடாது, பாஸ்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். சொல்ல கேட்கலாட்டி என்கிட்ட சொல்லுங்கள். போடாதீங்க, டெஸ்ட்பின் எடுத்து போடுங்க. நான் சில நேரம் ஜெபம் பண்ணிக்கிறப்பல அப்படியே சாப்பிட்டுக்கிறேன், டெஸ்ட்பின் அந்த படியிலே இருக்கும், யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க. அது ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வாங்க. அதெல்லாம் எடுத்து யாராச்சும் டக்குன்னு எடுத்து வைங்க, இங்கே போடுங்கன்னு சொல்லுங்கள். யாராச்சும் போட்டால் கூட அவங்க முன்னாடி நீங்கள் எடுத்து போடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன வரும்? புத்தியாச்சும் வரும். அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்து போடுங்க. இயேசு எப்படி தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரு. அதனால் இந்த காரியத்தை மறந்துடாங்க. நம்ம எப்போவுமே எந்த பாதையில் நடக்கணும்? ராஜபாதையில். ராஜபாதையில் என்னது? யாருக்கு எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது. யார் இங்கிட்டு எந்த சந்துக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. போனால் பின்னாடி போய் போட்டுருங்க, தீயை வச்சு எரிச்சிடலாம். ஏன்னா பக்கத்தில் பல பேசுவாங்க. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளை யாராச்சும் வந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் போடக்கூடாதுன்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னாடி போய் இந்த முருங்கைக்காய் பிடுங்கிறது, கீரை பிடுங்கிறது, அது சில பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியும் யாருன்னு. அதெல்லாம் முட்டுருங்க. ராஜபாதை, நம்ம போகிற பாதை என்ன பாதை? ராஜபாதை. கேட்டால் கொடுப்பாங்க. நீங்களாம் போய் பிடுங்குறது அது என்ன ஆகும்? அது திருட்டுக்கு சமம். அதெல்லாம் செய்யாதீங்க. சபைக்கு அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. கர்த்தருடைய கைகள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க கேட்டால் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கேட்டால் நாங்கள் தான் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க ஆளுங்க பிடுங்குறாங்க, முருங்கைக்காய் கீரையெல்லாம் பிடுங்குறாங்க. பாருங்கள், இதெல்லாம் சபையில் அறிவிக்கிறேன் இன்றைக்கி. ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் அறிவிக்கணும். அதெல்லாம் கீரை, இந்த முருங்கைக்காய் அதெல்லாம் பிடுக்காதீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு நேரத்தில் இருக்க மாட்டார்கள். அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா வேறு மாதிரி வைவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் நான் தான் எல்லாத்துக்கும் ஆவேன். அதே கர்த்தருடைய கருத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேர செய்திக்கு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் சீக்கிரமாக ஆராதனைக்கு கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி 9 மணி வரை சில ஆட்களை காணோம். ஆகவே படிந்து சாஸ்திரிகள் மாதிரி நம்ம கடவுளுக்கு டயத்தை கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எடுத்து வாசிங்க. லூக்கா 2:10 வாசிங்க. செய்திக்கு நேராக போவோம். மணி 10 ஆயிடுச்சு. லூக்கா 2:10 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிற ராஜா, உம்முடைய பிறப்பு இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்காக இந்த பூமிக்கு மனு அவதாரம் எடுத்து வந்தவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த அவசர கர்த்தராகிய அதை வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் பிறந்தார்கள், எத்தனையோ பெரிய பெரிய அரியர்கள் பிறந்தார்கள், எவ்வளவோ பெரிய பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறவர்கள் பிறந்தார்கள். இந்த உலகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன கண்டுபிடிப்பாளர்கள் பிறந்தார்கள். நான் யோசித்து பார்க்கும்போது, சரித்திரத்தை பார்க்கும்போது நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். தாமஸ் எடிசன் ஆல்வா, அவர் சயின்டிஸ்டுகள்லாம் தகப்பன்னு சொல்கிறாங்க. அவர் தான் துவக்கம். அதுக்கப்புறம் தான் நிறைய கண்டுபிடிப்பு. அவர் கண்டுபிடிச்சவன என்ன கேட்டிங்கன்னா, பல்பு, வெளிச்சத்தை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு பார்த்தா ரோடுகளில், காருகளில் பெரிய பெரிய பல்புகள், பெரிய பெரிய வெளிச்சங்கள். இன்னைக்கு பாருங்க இந்த தாமஸ் எடிசனுடைய பிறப்பு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மட்டும் அதை கண்டுபிடிக்கலாட்டி இன்னும் நம்ம எங்கே தான் இருப்போம்? அந்த மெழுகுத்தை ஏற்றி வச்சு தான் படிக்கணும். நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது என்ன மாற்றம்னா, இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அவர் தான் சயின்டிஸ்டுகள்லாம் தகப்பன்னு சொல்கிறாங்க. அவர் தான் முன்னோடி. அவர் தான் துவங்கி வச்சார். அதுக்கப்புறம் ரைட் சகோதரர்கள் தெரியுமா உங்களுக்கு?
ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சவர்கள். நான் அந்த வீடியோ பார்த்தேன். பயங்கர பாடுபட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே, அந்த ஏரோப்ளேனை எடுத்து அவங்க பறக்க வைக்கிறதுக்குள்ளேயும் பொத்து பொத்துன்னு கொஞ்ச நேரம் பறந்து கீழே விழுந்துரும். மலையில் கொண்டு போய் வச்சு பார்த்தா கீழே விழுந்துரும். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ரைட்டு சகோதரர்கள் தான் அந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், அங்கே மத்திய அந்த ஆகாயத்தில் போர்டு இருக்குமா? இல்லை. ரைட்டில் போனால் அமெரிக்கா, லெஃப்டில் போனால் சவுத் ஆப்பிரிக்கா, கிழக்கில் போனால் துருக்கிக்கு போகலான்னு போர்டு இருக்குமா? போர்டே இருக்காது. நம்மால் போர்டு வச்சாலும் மாறி போயிடுறாங்க. ஆகாயத்தில் போர்டே இருக்காது. ஆனால் எப்படி செட் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா? எங்கள் பிளேன் அங்கே போச்சுன்னா எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து பூமியில் ஒரு காதில் ஒரு மைக்கை வச்சு இந்த இடத்துல லாண்ட் ஆகணும், இந்த இடத்துல இதாகணும் சொல்லி எப்படி பார்த்தீங்களா கனெக்ஷனை கொடுத்து பாருங்கள். எவ்வளவோ நாட்கள் போக வேண்டிய பயணத்தை 24 நேரத்தில் கொண்டு வந்ததா ரைட்டு சகோதரர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பல மாநிலத்தில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு வரலாம். ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 3 நாள் 4 நாள் போகணும். ஆனால் தன்னுடைய வேகத்தை பாருங்கள், நம்முடைய அலைச்சல்கள் வேகத்தை எல்லாம் குறைச்சவங்க தான் ரைட்டு சகோதரர்கள். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேகருக்கு நாட்கள் தூரமாக ரொம்ப நாட்கள் போக வேண்டிய பயணத்தை எல்லாம் சீக்கிரமாக கொண்டு போனது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் காரை கண்டுபிடிச்சவர்கள், மிக ஒரு இடத்துக்கு குவிக்கா போகணும்னு சொல்லி அந்த காரை கண்டுபிடித்தவர்கள் பாருங்க. பாருங்க, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. ஒரு இடத்துக்கு ரொம்ப கொஞ்சம் விளையுங்கப்பா, கொஞ்சம் வழி விட சொல்லு எப்பா. அந்த காணிக்க சரி. எங்கிட்ட எல்லாம் இடம் காலியாக இருக்கு, வந்து உட்காருங்க. அந்த இருக்கட்டுமா? சரி. அப்போ பாருங்க, வெகு தூரமாக போக வேண்டிய பயணத்தெல்லாம் குவிக்காக கொண்டு போனார்கள். அல்லேலூயா. எத்தனை அரியர்கள் பிறந்தாலும், எத்தனை இந்த உலகத்தை அடுத்த லெவலுக்கு கண்டுபிடிப்பாளர்கள் பிறந்தாலும், எத்தனை ஞானிகள் பிறந்தாலும், எத்தனை மேதைகள் பிறந்தாலும், மனிதனுடைய பாவத்தை போக்க யாராலையும் முடியாது. மனிதனுடைய பாவத்தை போக்க ஒரே ஒரு ஆள் தான் முடியும். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி வராட்ட கைகளை தட்டுவோமா? எத்தனை ஞானி பிறக்கட்டுங்க, எத்தனை மேதைகள் பிறக்கட்டும், இந்த உலகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற கண்டுபிடிப்பாளர் பிறக்கட்டும், ஆனா யாருமே மனிதனுடைய பாவத்தை என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியல. பாவத்திலிருந்து அவனை பரிசுத்தமா ஆக்க எந்த மனுஷனாலும் முடியல. ஆனா ஒரே ஒரு ஆளை தான் முடிஞ்சிச்சு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு வாரணாசியில ஜனங்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அங்க இறங்குற ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வராங்கன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் செய்த பாவத்தை எப்படியாவது இந்த கடைசி காலத்தில் போக்கணும், தன்னுடைய செஞ்ச பாவத்தை கழிக்கணும் சொல்லி அங்கே இந்த வாரணாசியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இன்னைக்கு வந்து வராங்க. இந்த பணக்காரர்கள் வயதானவர்கள்லாம் அந்த கடைசி நாட்களில் வாரணாசியில் வந்து தன்னுடைய ஜீவன் இங்கே போகணும், அப்படி போனால் நேரடியாக பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அங்கே வந்து தான் சாகணும்னே அங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்க. தன் கடைசி காலம் இங்கே தான் போகணும்னு சொல்லி அந்த வாரணாசியில் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதனுடைய பாவம் அவ்வளோ பெரியது. அதனால தான் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே வாரணாசியில் ஒரு தீப ஆராதனை நடக்குமா. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் கலந்து கொள்கிறார்களாம். அப்படியே பயபக்தியோடு நிற்பாங்க. பயபக்தியோடு நின்று, ஏன்னா எப்படியாவது பாவம் போயிடாதா, எனக்கு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை பெறாதா,
நான் செஞ்ச பாவம் கழிஞ்சிராத என்று சொல்லி இன்னைக்கு அநேக மக்கள் எதையோ நம்பிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவத்தை கழிக்க ஜனங்கள் எதையோ தேடுறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் தானம் தர்மம் பண்ணுனா எங்கள் பாவம் கழிஞ்சிரும். நல்லா கேளுங்க, என்ன பண்ணால் கழிஞ்சிருமா? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தானம். அதனால தான் நிறைய பேர் பணக்கார தானம் தர்மம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு 50 நல்ல முட்டையை எடுத்து ஒரு கூ முட்டையை உடச்சி 50 முட்டையை ஊற்றினா நல்ல முட்டை கூ முட்டையாகுமா, கூ முட்டை நல்ல முட்டையாகுமா? என்ன பாஸ் எப்படி கேட்குறீங்க? நல்ல முட்டை கூ முட்டை எங்க 50 நல்ல முட்டைங்க, ஒரு கூ முட்டைங்க. கெட்டு போயிரும். 50 நல்ல முட்டை ஒரு கூ முட்டை ஆக்காதா? அந்த 50 கெடுத்துரும். ஒரு கூ முட்டை கெடுத்துருமா? அப்படியா சிஸ்டர்? அப்படி மாதிரிமா? அப்படிங்களா? ஒரு கூ முட்டை 50 முட்டையை கெட்டுருமா? 50 முட்டை ஒரு கூ முட்டையை நல்ல முட்டை ஆக்காதா? ஆக்காதா? அப்படியா பிரதர்? சங்கர் பிரதர் 3வது உலகத்தை போய்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க, அப்படித்தானா? இதான உண்மை? 50 நல்ல முட்டை உடைச்சு ஊற்றினாலும் ஒரு கூ முட்டையை ஊற்றினாலும் கூ முட்டை தான் போய் 50 முட்டை நல்ல முட்டையை என்ன ஆக்கும்? எடுத்து விட்டுரும். கூ முட்டையை ஆக்கும். சில கூ முட்டைகளுக்கு புரியாது, அதான் ஆனால் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 50 லிட்டர் பாலை எடுத்துட்டு ஒரு துளி விஷத்தை வச்சிருங்க. ஒரு துளி விஷத்தை 50 லிட்டர் பாலில் ஊற்றுனா 50 லிட்டர் பால் விஷமாமா? விஷம் போய் 50 பால் ஆகுமா? என்னங்க கோழி இருந்து முட்டை வந்தா கேட்குறீங்க? சொல்லுங்க. ஒரு துளி விஷங்க 50 லிட்டர் பால். இன்னைக்கு அநேக மனிதர்கள் இதைத்தான் செய்கிறாங்க. இவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டு இவங்க நிறைய தானம் தர்மம் பண்ண அதில் என்ன பண்ணிடுமா? எல்லாம் சரியாயிருமா? எப்படி சரியாக? நீ ஒரு பாவம் செஞ்சுட்டு நீ செஞ்ச நன்மையெல்லாம் தூக்கி பாவத்தில் போட்டா எது மேற்கொள்ளும்? பாவம் தான் மேற்கொள்ளும். கூமுட்டை தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுற மாதிரியே சில காரியங்களை சொல்லணும், இல்லாட்டி இப்படியே ஒரு மாதிரியா பார்ப்பீங்க கிருன்னு. இன்னைக்கு மனிதனுக்கு புரியல. பாவம் செஞ்சா ஏதாவது போய் கழிக்கணும், அதை செய்யணும், இந்த இங்கிட்டு போனேன் அதில் போய் குளிச்சா கழிஞ்சிருமா? நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த டாக்டருக்கு படித்தவங்க, எம்டி படித்தவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அக்கா நீங்கள் போய் அப்படியே போனீங்கன்னா இந்த வரத்துக்கு போனீங்கன்னா அங்கே போனால் எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அங்கே இருக்கிற பொம்பளைய துணியை அழுக்கே போக மாட்டேங்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது என்கிட்ட. இங்கே என்னங்க துணியை அழுக்கே போக மாட்டேங்க, இங்கே வந்து பாவத்தை கழுவுறாங்க. இவங்க பாவத்தை கழுவி எங்களுக்கு பூரா அங்கே பூரா இதாகிடுச்சு, துணிக்கு அழுக்கு போக மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது. மனிதனுடைய பாவத்தை போக்குறதுக்கு எந்த சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே செஞ்சாலும் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்கள் கடைசி காலத்தில் பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சவனே பாவத்தை கழிக்கிறது கடைசி கால சாமியார்களை தேடி போய் யோகா, அந்த யோகா பண்ணு, இந்த யோகா பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, காலை 2 மேலே தூக்கு, காலை 2 கீழே விழு செத்துப்போ, அதுதான் யோகா. இப்படிலாம் மனித பாவத்தை கழிக்கிறதுக்கு வழி தேடிக்கிறப்ப தான் வேதம் சொல்லுது, உலகத்தை பாவ இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவத்தை போக்க ஒரே ஒரு நபர் தான். அவர் யாரு கேட்டா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இருக்கிறதுல பெரிய சந்தோஷம், சபையில் உங்களெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையா மாட்டினார் பார்த்தீங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன். சில பேர்லாம் கையை தூக்க மாட்டீங்க, சந்தோஷமே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். இப்போ அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். டக்கு நான் முடிச்சிருவேன் 10 நிமிஷத்தில். ஏசாயா 9:6 எடுங்க. 9:6. ஏசாயா 9:6. 9:6 தான் சொன்னேன். மறுபடியும் அதை கேட்டால் அதை தான் சொல்லுவேன். 9:6 தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் யாருக்கு பிறந்தாரா? நமக்காக. நீங்க சொல்லையில சொல்லணும், எல்லாரும் செஞ்ச எனக்கு பிறந்தார் சொல்லுங்க. நான் சவுண்டே அவ்வளோதானா? லாவணியெல்லாம் கையில் வேற சொல்லுப்பா. எனக்கு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு பிறந்தார், எனக்காக கொடுக்கப்பட்டார். இதை சொல்றது கூட சரி சங்கடமா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? போங்க. சரி, அடுத்து வாசிங்க.
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தோளின் மேல் இருக்கும். வேற எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் மேற்கொள்ள முடியாதுன்னா அவருடைய கர்த்தத்துவம் எங்க இருக்குமா? தோளின் மேல் இருக்கும். தோளின் மேல இருக்கும். இன்னைக்கும் சில கிறிஸ்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவைன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு அம்மா, நாங்கள் லதாக்கா பார்க்க போவையில் ஒருத்தங்க முஸ்லீமுக்காரங்க வந்து சேலையை எடுத்துட்டு, அக்கா ஜெபம் பண்ணுங்கக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் அனுப்புகிற வசனத்தெல்லாம் நான் பார்ப்பேங்க்கா, தெரியாமல் பார்ப்பேன், எங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் நானும் ஜெபம் பண்ணுவேன், அவங்கெல்லாம் தொழுகுழுவாங்க, நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவேங்க்கா, நிறைய காரியம் ஜீசஸ் என் வாழ்க்கையில், நான் சர்ச்சுக்கு ஒன்று ஆசைக்கா, ஆனால் எங்கள் குடும்பத்தில் விட மாட்டாங்க, கொண்டு போய் விடுவாங்கன்னு சொன்னாங்க. யார்? ஒரு முஸ்லீம். முஸ்லீம். ஆனால் இங்கே உள்ள ஆளுக்கு என்ன பண்ணுது? குழந்தை நைன்னு அழுவுது பாஸ்டர், பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போக சொல்லியிருக்காங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணி பார்த்தேன் சரியா இல்லை, அங்கே போய் 2 துப்புவானா. கர்த்தருடைய வல்லமை தெரியலை. சிலர்லாம் நல்லா இது மாதிரி போட்டுக்கிறது, அவங்க கொடுக்கறத, அது என்னது, கயரை கட்டி இதை போட்டுக்கிறது. இயேசுடைய வல்லம் உங்களுக்கு தெரியலை. கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும். அவருடைய வல்லம் அப்படிப்பட்டது. நேர போங்க, மீன் மார்க்கெட்டில் போங்க, ஒரு அம்மா பதனி விற்கும், பார்த்துறீங்களா? குழந்தைய தூக்கிட்டு உடனே இங்கே தான், இயேசுவே அறியாத குடும்பம், இந்து குடும்பம், குழந்தை அழுதுச்சுன்னா இங்கே தான் தூக்கிட்டு வரும். பாஸ்ட்டு ஜெபம்னா சரியா. சிலவே சொல்லுவாங்களா, பள்ளிவாசல் சர்ச்சுக்கு போனால் சரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? இங்கே பாருப்பா, இங்கே பாரு, வேடிக்கை காட்டாது, இப்படி உட்காரு, எக்க அடிக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீரியஸாக வசனத்தை கவனிங்க. யார் கத்துறா? ஏஞ்சலா? சரி, ஏஞ்சலா ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம. சரி, அடுத்து கர்த்தத்துவம் மேல் இருக்கும். அவர் நாமம், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயம், அதை மட்டும் போதும். அவர் நாமம் எப்படிப்பட்டதா? அதிசயமானவர். அதிசயமா. யாருங்க? கொஞ்சம் ஆஃப் பண்ணி கொடுங்க. பாருங்க, சந்தோஷத்தை தேடி சமாதானத்தை தேடி இன்னைக்கு மனுஷன் அலையிறான். இன்னைக்கு மனுஷனுக்கு மட்டும் உண்மையான சந்தோஷம் சமாதானம் கிடைச்சிருச்சுன்னா ஒரு பயில நீங்கள் சினிமா தேட்டர்லேயே பார்க்க முடியாது. எங்கே பார்க்க முடியாது? சினிமா தேட்டரை பார்க்க, ஒயின் ஷாப்பில் பார்க்க முடியாது. ஏன்னா கவலைகளை மறக்கிறதுக்கு அவன் எங்கே போறியான்? ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் அலைஞ்சேன். கவலைகளை மறக்க சினிமா தேட்டர் போய் 3 நேரம் அந்த சினிமா பார்த்துருந்தா கவலையை மறைஞ்சு வீட்டுக்கு வரையில் அதே லொம்பலம் தான். அப்போ மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் சமாதானம் கிடைச்சா சினிமா தேட்டர் இன்னைக்கு வராது. அப்போ பாருங்க, பேச்சுக்கு சொல்லலைங்க, இதெல்லாம் உண்மை இன்னைக்கு. அப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். அவர் நாமம் எப்படிப்பட்டதா? அதிசயமானவர். அதிசயமானது. யாராவது புதுசாக யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், இந்த ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வந்துட்டாலே அவர் செய்யறதெல்லாம் எப்படித்தானா? அதிசயமா இருக்கும். எல்லாமே புதுசா உங்களை இருக்கும். பார்த்தாலே எல்லாரும் நினைப்பாங்க, நீ என்ன அதிசயமா மாறிட்டேன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்படியே ஒரு ஆள் பாருங்க, பாருங்களேன், நீங்களே ஒரு அதிசயம் தான் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க மாரியம்மா, சொல்லுங்கம்மா, நீங்களே ஒரு அட சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. என்ன, நீங்களே ஒரு அதிசயம் தான் சொல்லுங்க. அப்படி முகத்தை பார்த்து சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லு. நீங்க என்ன தலைய பக்கத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, என்ன தலையை கவுந்துறீங்க? சொல்லுங்க, நீங்களே ஒரு அதிசயம் தான் சொல்லுங்க. நம்மளே ஒரு அதிசயம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன முன்னையெல்லாம் கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பீங்க, இப்போ வீட்டில் சண்டை சத்தமே கேட்கல, என்ன அதிசயமா இருக்கு? அதுதாங்க அதிசயம். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள வந்துட்டாரு, அதுதான் அதிசயம். முதல்லாம் வண்டியில் போனால் கணவன் மனைவி 3 திருவிங்க, இப்போ கப்பு சிரிச்சுக்கிட்டே போறீங்க, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசயம் வந்துட்டாலே நம்மளே எப்படி ஆயிடுவோமா? அதிசயமாயிருக்கும். அதிசயமா மாறிடுவோம். சிலர் சொல்றாங்க, இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்து இன்னும் மாறவே இல்லை, அது அதிசயம் இல்லை, அது ஆச்சரியம். அல்லேலூயா. என்னங்க பிரதர்? சிலர் கேட்குறாங்க, சர்ச்சுக்கு வந்து மாற மாட்டேங்கிறாங்களே, அது வந்து ஆச்சரியம், அது அதிசயம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் நாமம் அதிசயம். எல்லாரும் கவனிங்க, முடிக்க போறோம். பாப்பா உட்கார், பாப்பா உட்கார், உட்கார், கண்ணாடியை போடுறதுக்கு நேரம் அது, உட்காரு.
நான் நிறைய பேர் பார்க்குறாங்க, நீ சர்ச்சு வச்சிருக்கியா, நீ ஆராதனை நடத்துறியா, நீ பிரசங்கம் பண்றியா. சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்படுறா, எங்கள் அம்மாவே ஆச்சரியப்படு, டே நீ ஆடாது. அதுதான் ஆச்சரியம், அதுதான் அதிசயம். ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னா, இந்த காளிமூத்தை பார்த்தா என்னை பார்க்க வேணாம். யாரை பார்த்தா காளிமூத்து மாதிரி தான் இருப்பேன், பேசவே மாட்டேன். வந்தவங்கள கூட வாங்க, நிறைய பேர் உங்கள் மையன் என்ன இப்படி இருக்கான், வந்தவங்கள கூட வான்னு கேட்க மாட்டேங்கிறேன், பேசவே மாட்டேங்கிறான். அப்படியே இருந்து பழகிட்டேன். வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிட்டு வந்தவங்கள வான்னு கேள்றா, ஏதாவது பேசுகிறா, நம்ம அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்போ தான் நல்லா இருக்கீங்களா, அத்தனை கேட்கவே மாட்டேன். சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டேன், இப்படி கிருன்னு இருப்பேன். ஏன்னா பேச மாட்டேன். இந்த காளிமுத்து அப்படி, ஏன்னா அந்த அந்த இதில் தான் நாங்கள் வந்தவங்க. காளிமுத்தை பார்க்கறதெல்லாம் என்னைய நினச்சிக்கிறேன், நம்ம அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தோம். அப்படிலாம் இருந்த இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்க என்னைய பார்த்து அதிசயமாக நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. என்னைய பார்த்து நான் என்ன நினைப்பேன், அதிசயமாக பார்ப்பேன். நீயாடா இப்படிலாம், மற்றவங்க நம்மளை பார்த்து அதிசயம், என்னைய பார்த்து என்ன அதிசயம் பண்ணிக்கிறேன், நீயெல்லாம் எப்படி இவ்வளோ பிரசங்கம் பண்ணி ஆராதனை நடத்துகிற, அதுதாங்க அதிசயம். பாருங்க, உங்கள் கற்பனைக்கு உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறான்னா அதுதான் அதிசயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ முதலாவது இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும்? அதிசயமா மாறி உங்கள் வாழ்க்கை பூரா என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும். உங்களை பார்த்து அநேகர் பார்ப்பாங்க, அதிசயம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. 2வது வாசிங்க, முடிச்சிருவோம். ஆலோசனை கர்த்தா. அவர் என்ன, எப்படிப்பட்ட கர்த்தரா? ஆலோசனை ஆலோசனை கர்த்தர். கர்த்தா. ஆலோசனை கர்த்தர். என்ன ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு. அவரு ஆலோசனை கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஆலோசனை தான் எப்படி இருக்கும்? இந்த வழியில போ, அதை செய்யாத, இதை செய்யாத. எத்தனை பேருக்கு அந்த ஆலோசனை கொடுக்குறாரு? என்னைய பாருங்க, ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் இந்த கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி அதில் போனீங்கன்னா அதில் வந்து ஒரு அம்மா பேசும், யூட்டன் எடு, லெஃப்ட் எடு, ரைட் எடு. மாறி போனீங்கன்னா யூட்டன் 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 யூட்டன், முட்டாள் முட்டாள் முட்டாள்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு, உள்ளேருந்து ஆலோசனை கொடுப்பார். இவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, இது பண்ண. எனக்கெல்லாம் கர்த்தர் நிறைய ஆலோசனை கொடுத்தாருங்க. ஞானஸ்தானம் 3 பேர், எஸ்டா 2 பேர், எனக்கே தெரியாது. 2 பேர், இன்னொருத்தவங்க சொன்னாங்க வீட்டுக்கு போயிடலாம், அவங்க எடுக்கிறாங்க. அப்படியா, நான் சொல்லவே இல்லையா. போய் போனேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்படி, உங்கள் சித்தமில்லாத நான் செய்ய மாட்டேன், ஞானஸ்தானம் கொடுக்குமா வேணாம்? கொடுக்கவே கூடாதுன்ட்டார். கொடுக்காத, நீ கொடுத்தாலும் வேஸ்ட்டாக போயிடுவாங்க. போனேன் நேராக, வாங்கடா 2 பேரும் வாங்க, எதுக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்க? இல்லை, நாங்கள் ஒரே வைராக்கியமாக இருக்கிறோம். என்ன வைராக்கியமாக இருக்கிறா? எப்பா உட்காருங்கப்பா, முடிவு பண்ணிட்டோம். நீ முடிவு பண்ணிட்ட, அவர் முடிவு பண்ணல, நானும் முடிவு பண்ணல, நானும் முடிவு பண்ண. சரி, இயேசு கிறிஸ்து எத்தனை சீசர்கள் கேட்டேன், இல்லை அவங்ககிட்ட கேட்டேன், பதில் இல்லை. இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அறிஞ்சார், பதில் இல்லை. அப்புறம் எதுக்கு ஞானஸ்தானம்? எங்களுக்கு கொடுங்க. சர்ச்சுக்கு வரல. ஒருத்தன் பள்ளிக்கூடத்திலே படிக்க மாட்டானா, போய் டிசி கேட்பானா, எப்படி இருக்கும் சொல்லுங்க? புரியுதா உங்களுக்கு? எத்தனை இருக்கு? அம்மா டிசி கொடுங்கம்மா. நீங்கள் எப்போ எத்தனை வருஷம் படிச்சீங்க? நான் பள்ளிக்கூடத்து பக்கமே மலைக்கு கூட ஒதுங்கினதில்லம்மா, அதனால எனக்கு டிசி கொடுங்கம்மா. இந்த குடும்பம் தான் இவங்க ஞானஸ்தானம் கொடுங்க. யாரா அவங்களுக்கு சொன்னது கேட்டேன்? இந்த அம்மான்னு சொன்னாங்க. இந்த அம்மாவே ஒரு அறகுறை, இந்த அம்மா பேச்சை கேட்டு நீ ஏன்டா கேட்குறீங்க? அந்த அம்மாவை கொடுத்து போகிறோம் போங்கடான்ட்டு. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் 2 விதத்தில் ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவர். ஒன்று சொப்பனம். சிஸ்டர் நான் அழுகுது, அந்த அங்கிட்டு வெளியே கூட போங்க சிஸ்டர், இந்த எப்படி போங்க, நான் அங்கிட்டு போயிடலாம். 2 விதத்தில் ஆலோசனை கொடுப்பார் எனக்கு. இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுங்க. ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் சொல்லணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க, உன் கண் மேலே வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கொடுப்பார். யாராச்சும் சில உடம்புல சில காரியங்கள் இருக்கப்ப ஏன் சரீரத்தில் ஆலோசனை கொடுப்பார். இந்த வலி உங்களுக்கு இருக்குது, இந்த வேதனை இருக்குது சொல்லி கொடுப்பார். பிசாசு விரட்ட போவையில் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த யாரா இது பயமுடுத்துறாங்க, நீ தானா? பிசாசு விரட்டையில்
எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு முதற்கொண்டு எனக்கு ஆலோசனை கொடுப்பார் இந்த முதுகு பகுதியில். ஏன்னா கரெக்டாக பிசாசை பார்த்தோம். நீங்கள் ஏய் தம்பி உட்கார், இங்கே பாப்பா ஏன்டா கத்த விட்றீங்க? அதனால தான் வேதம் சொல்லுது, பாருங்க இங்கே பாருங்க, பெரியவர்களும் அப்படித்தான் இருக்கீங்க, சின்ன பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கீங்க. இங்கே பாருங்க, எந்த இடத்துல பிசாசு இருக்கு, எந்த இடத்துல ஜெபம் பண்ணா. ஏன்னா பிசாசு வந்து தந்திரக்காரன். நீங்கள் மொட்டட்டின்னு பிசாசு போக சொன்னால் என்ன பண்ணாது, அந்த இடத்த கொண்டு ஆட்ட சொல்லுவோம். அதான் ஆலோசனை கத்தர். நம்ம ஆஃபீஸில் வேறு பார்க்குறாரு, 10:30 மணிக்கு தான் முடிக்கணும்னு. சரி மணி ஆயிடுச்சு. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கத்தர். லாஸ்ட்டாக வாசிங்க. வல்லமையுள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமையுள்ள தேவன். கர்நாடக மாநிலத்தில் தொட்டனா ஒரு மந்திரவாதி இருந்தார் பாருங்க. கர்நாடகத்தில் பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி சக்கரவர்த்தி பட்டமே வாங்கியிருக்கிறார். மந்திரவாதிகளுக்கெல்லாம் அவர் தான் தலைமை, சக்கரவர்த்தி. அவர் எப்படிப்பட்டதுன்னா, அவர் மந்திரம் பண்ணால் பால் கட்டிக்கிறோம், பால் மடியில் பாலை கறக்க முடியாது. ஒரு ஆவி ஏவி விடார், குட்டிச்சா தான் அந்த பாலை பூரா குடிச்சிட்டு வந்துடும். அவர் மந்திரம் பண்ணால் திடீர்னு சில வீடு தீப்பிடிக்கும். அவர் ஏவி விட்டார்னா சில பேர் கைகால் விளங்காம செத்து போயிருக்கான். அவ்வளோ பெரிய மந்திரவாதி. என்னைய பாருங்க, யார் அழுகிறா? அவங்களா? இங்க பாருங்கப்பா, குழந்தை அழுகிறலாம் அங்கிட்டு பார்க்காதீங்க, என்னைய பாருங்க. காத்தம்மா இங்கிட்டு பாருங்கம்மா. மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி. இந்த இடத்துல போய் தீ பிடிச்சா அங்கே அணைச்சா இந்த வீடு ஏறி, இந்த வீடு இருந்தால் அந்த ஏரியும், திடீர்னு கைகால் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார். மந்திரவாதிகளை அவரை பார்த்து பயப்படுவாங்க. அவன்கிட்ட ஒரு வாலிபம் போகிறேன், ஐயா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேன், அந்த பிள்ளை பேர் எலிசபெத், சர்ச்சுக்கு போகிற பிள்ளை, இவன் ஒரு வேற மார்க்கா, நான் காதலிக்கிறேன், அந்த பிள்ளை என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்குது, ரொம்ப அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பா, காதலிக்கிறேன் திரும்பியே பார்க்க மாட்டேங்குது, உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதாவது செஞ்சு அந்த பிள்ளைய. உடனே சொன்னார், போட போய் காலடி மண், ஜாக்கெட் துணி, முடிய 3 எடுத்துகிட்டு வா, ஒரு வாரத்தில் அந்த பிள்ளைய உன் பக்கம் திருப்பி விட்டேன்ட்டார். அதே மாதிரி அந்த எலிசபெத்தோடைய ஃப்ரெண்டை ஒன்று பிடிச்சி காசை கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் அமாவாசை அன்னைக்கு உட்காந்து செய்கிறார். கரெக்டாக 101 பூவை போடுவார். 101 பூவை முடிஞ்சவனே அந்த எலும்பு சம்னா கரன்னு சுத்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இவர் மந்திரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த மந்திரம் சுற்றிட்டு அப்படியே போய் அந்த இடத்துல அந்த எலுமிச்சம்பழம் சுத்தம் அப்படியே. இப்போ 101 பூவை தூக்கிட்டு அதோட உள்ளே வந்து ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்து பார்த்தா அதில் சிலுவை, அதுலேருந்து ஒரு குரல் கேட்குது, என் பிள்ளைக்கு நீ என்ன படிக்கிற, செய்வனா வைக்கிறியா? இருந்தாலும் பார்க்குறாரு, என்னடா இது என்னமோ அந்த சின்னத்தை அந்த சர்ச்சிலலாம் மேலே வச்சுருப்பாங்க, அந்த சின்ன மாதிரி இருக்குது, இதை தான் நாங்கள் வச்சுருப்பாங்க, அந்த சின்ன மாதிரி இருக்குது. ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னு மந்திரம் பூரா அவுட் ஆயிடுச்சு அவருக்கு. மறுநாள் என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக அந்த வீட்டுக்கே போயிட்டார். அந்த எலிசபெத் அம்மா வாசல் துவச்சிக்கிச்சு. அவர் போய் சொன்னார், அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் எந்த மந்திரவாதியை கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நானே பெரிய மந்திரவாதி, நீங்கள் எந்த மந்திரவாதி பிடிச்சி வச்சுருக்கீங்க, மந்திரத்தெல்லாம் அவுட் ஆக்கிட்டானே, அது எந்த மந்திரம்? அந்த அம்மாவுக்கு புரியலை. என்னம்மா ஐயா நீங்கள் யார் என்ன கேட்குறேன்? அந்த அம்மா தொட்டனா, நான் ஒரு மந்திரவாதி. நீங்கள் ஒரு மந்திரவாதி? ஆமாம். நீங்கள் எனக்கு மந்திரம் வச்சிங்களா? ஆமாம். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு, ஐயா எங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அல்லேலூயா, வல்லமை உள்ள தேவனுக்கு. அதில் அப்புறம் தான் தொட்டனா பார்த்தாரு, மந்திரமெல்லாம் பொய், இயேசு தான் மெய்ன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ எலும்பு கூடு 5-6 மாட்டியிருப்பார். 5 ஆவியை கையிலே வச்சுருப்பார், ரத்த காட்டேரிய ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் பற்றி விட்டு இயேசுக்காக வாழ்ந்து இயேசுக்காக மரித்தார். அல்லேலூயா. நீங்கள் போய் யூடியூப்பில் இன்றைக்கும் போட்டு பாருங்கள், அவர் சாட்சி இருக்கும். தொட்டனான்னு போட்டிங்கனாலே வந்துடுவார், நல்லா கோட்டை வந்து சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. சரி, நம்ம நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காணிக்கை பாடல், காணிக்கை பாடலுக்கு ஒரு சின்ன ஒரு வேத வசனத்தை நான் எடுத்து பேசணும். ஒரு வசனத்தை காட்டுறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்க, 3-4 வாசிங்க, பக்கம் 251. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தாங்களே மனதுள்ளவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? கொடிய பஞ்ச காலத்திலையும் கர்த்தருக்காக திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணாங்களாம்? புரியுதா புரியலையா? திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அதுக்கு நாங்களே சாட்சின்றார் பவுல்.
நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கொடுக்குற விஷயங்களில் மனிதன் எதை வேணாலும் கொடுப்பானா. நான் தான் சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் கடவுளுக்கு கொடுக்க மனசே வராது. ஏன்னா பிசாசு அதை தான் தடுப்பானா. எங்கள் ஆலயத்தில் ஆண்டவர் எங்கள் பாஸ் சொன்னார், சர்ச்சு கட்டணும், உங்களால் முடிஞ்ச காசை கொடுங்கன்னார். முடிஞ்ச காசுனா ஒரு ஆளை நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்போ நானும் என் மனைவி பார்க்குறோம். ஏன்னா அன்றைக்கி காசே கிடையாது, நாங்கள் 2வது குழு கட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்வோம் அப்படின்னு பேசுகிறப்ப நான் ஒரு யோசனை வச்சுட்டேன். ஒரு குழுவை எடுத்து 20,000 அப்படியே கொடுத்துருவோன்னு சொல்லி என் மனைவியை பார்த்தேன். என் மனைவி என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு அப்படி பொண்ணு போல என் மனைவி சொல்லிச்சு, ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்கிற மாட்டீங்களே, சொல்லுமா, ஏன்னா பயங்கர கடை அன்னைக்கு. நம்ம ஒரு குழுவை எடுத்து கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 பாருங்கள் எடுத்து கொடுத்தோம். நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. அந்த அந்த ஏன்னா அந்த வசனம்லாம் அன்றைக்கி எங்களை தொட்டது. அந்த உபத்திரவத்திலையும் அந்த கொடிய தரித்திரத்திலையும் ஆண்டவருக்கு கொடுத்தனால தான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கடனே இல்லாமல் ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் அடுத்த வாரம் மிச்சத்தை பேசுகிறேன். உன் பொருளாலும் உன் விளைவாலும் எல்லா வீட்டிலும் கர்த்தரை கணம் பண்ணு. நான் சொல்கிறேங்க, நீங்கள் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எப்போ திரும்ப உங்களுக்கு அப்படி வருது? சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் அப்படியே எடுத்து செலவழிக்கிறீங்க தெரியுமா, அப்போ தான் உங்களுக்கு காசு இல்லாமே போகும். இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு 1000 2000 வாங்குறீங்கன்னா கர்த்தருக்குன்னு ஒன்று அப்படி வாங்கின போதே என்ன பண்ணிங்கிற முதற் பலனை எடுத்து வச்சு பழகுங்க. நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் அதனால என்னை நீங்கள் சோதித்து மல்கியால போட அதனால என்ன நீ சோதித்து பாரான்றார் கர்த்தர். சவால் விடுறார், என்னை சோதிச்சு பாடுறா, எனக்கு கொடுக்குற போது நீ குறைவா இருந்தேன்னா என்னை சோதிச்சு பாருன்றார். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நாங்களாம் அந்த ஆசீர்வாதத்தில் வந்தோம். நான்லாம் சாதாரண ஆள் கிடையாது. சங்கர் பிறகு தெரியும் எந்த ஹோட்டலில் எது கம்மியாக வைக்கணும் முதற்கொண்டு அவர் சொல்லுவார். எப்படி பிரதெல்லாம் அறிஞ்சிருக்கேன்னு கேட்பார். எங்கே தோசை கம்மியாக இருக்குது, எங்கே பொங்கல் கம்மியாக இருக்குது, இன்றைக்கி அதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கஞ்சத்துலேயும் கஞ்சமாக வந்தவன் தான் நான். கர்த்தருக்கு கொடுக்குறதுல பல விதமாக கணக்கு போட்டவன் நான். ஆனால் அன்ன வரைக்கும் என் பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் செய்யலை. என்னைக்கு அதாவது உலகத்தில் நீ கஞ்சமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வரையில் நீ எப்படி இருக்கணும்? தாராளமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, எல்லா உன் விளைவின் நீதிமொழிகள் அவன் தான் ஞானின்னு சொல்கிறார். நான் அடுத்த வாரம் பேசுகிறேன் மிச்சத்தை. உன் சம்பாத்தியத்தில் நீ எடுத்து வைக்காமல் நீ செஞ்சிட்டேன்னா அது எப்படி ஆயிருதுன்னா, நீ உன்னுடைய சாம்பத்தியம் உபாகத்தில் போட்டிருக்கு, என் கையின் பிரயாசம் நான் சம்பாரிச்சு நீ செலவழிப்பேன். இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் முதற் பலனை கர்த்தருக்கு என்ன பண்ணிடணும்? காசு இல்லைன்னு சொல்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். கடைசி வரைக்கும் உங்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இந்த காசை சொரூபத்தை கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ராயனுடைய ராயனுக்கும் சொல்லுங்க, தேவனுடைய தேவனுக்கு சேர்த்து குறைவுபடாது. நிறைய காரியங்கள் அடுத்த வாரம் பேசுவோம். அவனை ஞானின்றார். நீங்கள் உழைச்சி சம்பாரித்து ஒரு நாள் முன்னேறவே முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி மூட்டை தூக்குறதுலாம் எப்படி தான் இருக்கணும்? பெரிய அளவுக்கு போயிருக்கணும். 2000 ரூபா சம்பாதிக்கிறான் டெய்லி. கொத்தனார் 1300 ரூபா சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி. அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு லெவலுக்கு போயிடும். ஏன் அவங்களுக்குலாம் வர மாட்டேங்குதுன்னா, நான் கொக்கோ கோலா கதை சொன்னேன்னா உங்கள்கிட்ட, கொக்கோ கோலா சொன்னேண்ணா, சொல்லியிருக்கேனா இல்லையா சிஸ்டர்? இந்த கொக்கோ கோலா உள்ளவர் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி உள்ளவர். அவர் ட்ரிங்க்ஸ் அடிப்பாராம். அதை மறக்கிறதுக்கு உன் மனைவி சொன்னாங்களா, நான் ஒரு ஜூஸ் போட்டு உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை குடிங்க, அதை நினைவு வரையில் மறந்துடுங்க. கடவுளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் அவர் அந்த குடியை விட முடியல. உடனே அதை போட்டு கொடுத்தப்ப அவர் குடிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னாராம், இதுவே நீ ஒரு பிஸ்னஸாக செய்யி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். சின்னதாக தொடங்கினாராம். தொடங்கல ஆண்டவருக்கு ஒரு பங்கை கொடுத்தாராம். அது வரைக்கும் அந்த ஏரியாக்குள்ளே தான் தொடங்கியிருந்தார். 2 பங்கை கொடுத்தாராம். கொஞ்சம் ரீச் ஆச்சான். 9 பங்கை கொடுத்தாராம். இன்னைக்கு உலகம் எங்கும் கொக்கோ கோலா இல்லாத நாடுகள் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெப்சி மற்ற கலர் இல்லாத நாடுகள் இருக்குங்க. கொக்கோ கோலா, நீங்கள் கொக்கோ கோலா எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? நல்லாவே இருக்காது. நம்ம ஆளு தான் தயாரிக்கிறான். நம்ம எனக்கே பிடிக்காது கொக்கோ கோலாவே. அதில் ஒரு ருசி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதை வாங்கி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் பார்ட்னராக. ஆகவே நான் சொல்கிறேன், கடவுள்னு வரையில் உங்கள் கைகளை என்றைக்குமே தாராளமாக
நீங்கள் அதில் தாங்க ஆசீர்வாதமே இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை வாசித்தேன் பார்த்தீங்களா, உங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தீர்கள். நீங்கள் உபத்திர படையில் கொடிய தரித்திரவுடன்லாம் இருந்தும் பார்த்தீங்களா, எப்படி இந்த வசனம்லாம் அழகாக போட்டிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் எப்பயுமே பணத்தை வாங்கி அதை சோத்திரம் ஜெபம் பண்ணி நீங்கள் அதில் ஒரு பங்கை எடுத்து வச்சு பாருங்கள், கர்த்தர் மீதி பணத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு வாங்கினப்ப நிறையாவது காசு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, வாங்குறது அப்படியே தூக்கி போட்டுறது, அங்கிட்டு செலவச்சு இங்கிட்டு கழிச்சுறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தர் வாங்க. பாப்பா காணிக்கை பாட்டுக்கு அப்புறமா, சரி காணிக்கை பாட்டு வாங்க. என்ன பாட்டு? ஒரு நட்சத்திரம் கண்டே, கொட்டும் பனிச்சாரல் மலை நட்ட நடுச்சாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டே. தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார், நீட்டு செல்ல மன்னன் பிறந்தார். தாண்டி விண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார், தாண்டி நீட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். ஒரு நட்சத்திரம் கண்டே. கேளுமே, மாட்டுக் கொட்டிலில் மீட்பர் பிறந்துள்ளார். ஆயர் கூட்டமே சேதி கேளுமே, மாட்டுக் கொட்டிலில் மீட்பர் பிறந்துள்ளார். உன்னத்தில் தேவனானவர் பிறந்துள்ளார். உன்னதத்திலே தேவனானவர் கன்னி மறிவாகனாய் மண்ணில் பிறந்துள்ளார். அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா, எங்கள் மெசியா, எங்கள் மெசியா. பனிச்சாரல் மலை நட்ட நடுச்சாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டே. விண்ணகத்திலே மகிமையான
எங்கள் மேசியா. மறுசாரல் வேளை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். கொட்டும் மழைச்சாரல் போல ஒரு தெய்வம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கொடுத்தவர்களின் கரத்தை 60, 100, 90 ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாமல் தகப்பனே அவர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, தண்ட செலவுகளை எடுத்து போடுங்க தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு தண்ட செலவுகள் இல்லாமல் எடுத்து போட்டு அவங்களுடைய வீண் செலவுகள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. எந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில் தாங்கினேன். உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன். உன்னை நான் உள்ளங்கைகளில் தாங்கினேன். உன்னை நான் தாயின் கருவில் காத்திடுவேன். உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம் காத்திடுவேன். உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரி கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சுவாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கைத்தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம் கைத்தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவாய் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல
கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு வாங்க ஒரு தாத்தா வேஷம் போட்டனால ஒரு கிஃப்ட். சும்மா இருக்கணும் எதுக்கு? சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. கர்த்தர் இயேசுவுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தவுடைய ஐக்கியம் என்னுடைய சதா காலங்களில் எல்லாரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா.